செங்கோட்டைய டிவிக்கையில் இணையக்கூடாது. அது அவருடைய சொந்த கருத்துங்க அது. அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா வரவேற்கத்தக்கது. அவர் எடுத்த முடிவு வந்து தவறு. அவர் வயசுக்கு போக வேண்டிய இது கிடையாது. அண்ணன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இப்போ வந்து டிவிக்கில் இணைஞ்சிருக்காரு. இந்த இணைப்பு வந்து சாதகமா பாதகமா? சாதகம் தான். யாருக்கு சாதகம்? டிவிக்கு சாதகம் தான். அது அவங்க செய்கிறனால எங்கள் கூட்டத்துக்கு இன்னும் பலம் கிடைக்கும்ல. அது அவருடைய சொந்த கருத்துங்க அது. மக்களுக்கு என்ன செய்ய போகிறாரு அதுதான் தேவையே தவிர அவர் எங்கே போனாலும் எதில் போனாலும் நம்மளுக்கு அதை பற்றி மக்களுக்கு பயப்படக்கூடாதோ கவலைப்படக்கூடாது. மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் அது மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர் தாவேக்கால இருக்காரா, திமுகவில் இருக்காரா, அண்ணா திமுகவில் இருக்காரா, இல்லை சீமான் கிட்ட இருக்காரா பற்றி நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார், இப்போ அடுத்த 5 வருஷம் வந்தார்னா அவர் மக்களுக்கு என்ன செய்வார் அதுதான் அவர் சொல்லணும், அதை தான் அவர் செய்யணும். அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா வரவேற்கத்தக்கது. டிவிக்கு ஒரு படம் ஒரு கை எக்ஸ்ட்ரா கூடின மாதிரி இது ஒரு சப்போர்ட்டு, பெரிய சப்போர்ட்டு. என்னதான் ஏடிஎம்கேலேருந்து வந்திருந்தானா ஒரு டிவிக்கில் ஜாயின் பண்ணாங்கன்னா அது டிவிக்கு ரொம்ப பவர் தான். ஏன்னா அவர் ஒரு 50 ஆண்டு காலம் அரசியல் இருந்தவர். அவர் வந்து சேரும்போது ஒரு இன்னமும் டிவிக்கு ரொம்ப சப்போர்ட் தான் இருங்க. 26 கண்டிப்பாக வருவான், அந்த நம்பிக்கை இருக்குது. ஒரு மாற்றத்தை மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அது நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அவர் வயசுக்கு போக வேண்டிய இது கிடையாது. அவர் வயசு என்ன, அவர் வயசு என்ன. இவர் பெரிய அரசியல்வாதி. இப்போதான் இவர் வளர்றார். அவர்கிட்ட போகிறதுக்கு இவருக்கு இதுவே கிடையாது. எந்த அவருடைய தகுதிக்கு அங்கே போகணுன்ற கிடையாது. போகலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்போ வந்து என்ன அவர் வயசு என்ன, இவர் வயசு என்ன. ஆனால் டிவிகே பக்கம் இல்லாமல் டிஎம்கே பக்கம் போயிருந்தா அவர் வயசுக்கு நான் என்ன சொல்கிறேன், அவர் வயசுக்கு போகாதே, இந்த எந்த கட்சியிலும் போகாத கூட வந்துடலாம். அவர் வந்து ஏடிஎம் அண்ணா, அதாவது எம்ஜிஆர் பீரியட்லேருந்து வந்துட்டு வராங்க. இப்போ கிடையாது. எம்ஜிஆரா அம்மா ஜெயலலிதா அம்மையார் இவங்க பீரியட்லேருந்து வந்துன்னு இருக்காரு. வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம கௌரவமாக ஒதுங்கணும். செங்கோட்டைய டிவிக்கையில் இணையக்கூடாது. அந்த கட்சியிலே போட்டி போட்டு வரணும். ஏன்னா 50 வருஷம் உழைப்பு திறமை இருக்குது. ஆனால் இதில் வந்த பிறகு அவருடைய 50 வருஷ காலம் வேஸ்ட்டாக போயிடும். எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்கார், ஜெயலலிதா காலத்திலே இருந்தார், எடப்பாடி காலத்திலே இருந்தார். இன்னும் அங்கே போட்டி தான் போடணுமே கண்டி, உயரத்துக்கு அங்கே தான் வழியை பார்க்கணுமே கண்டி. ஒரு சாதாரண கட்சி ஆரம்பித்து விஜய் அதில் எதுவுமே இல்லை, எவ்வளோ வாக்கு வருமானம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட போய் சேர்ந்ததுக்கு என்ன காரணம்? பணம். எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அது அவருக்கு தெரியும், கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். வேறு எதுக்காக போவார் அவர்? போனோன்னா ஒன்று காங்கிரஸுக்கு போகணும், இல்லை பிஜேபிக்கு போகணும், இல்லை டிஎம்கேக்கு வரணும், அரசியலில் முன்னேற்றம் வரணும்னா. ஆனால் ஒன்றுமே இல்லாத ஒரு இதில் போய் சேர்றது காரணம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 3ல் எங்கே போய் சேர்ந்தாலும் அவருக்கு மதிப்பு இருக்காது. இருக்குங்கய்யா. ஐயா, மதிப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கி எடுத்துங்க, திமுகவில் ஏவா வேலுக்கு மதிப்பு இல்லையா? திருச்செந்தூர் எம்எல்ஏக்கு மதிப்பு இல்லையா? சேகர்பாபுக்கு இல்லையா? இன்னமும் 6-7 பேர் ஏடிஎம்கேலேருந்து வந்திருக்காங்கல்ல. செந்தில் பாலாஜி இருக்காருல்ல. வந்த கட்சியை விட்டு வர்றது பெருசு இல்லை, அந்த கட்சியில் வந்து ஒழுக்கமாக இருக்காங்க பற்றியா, நம்பிக்கைக்கு இருக்காங்க பற்றியா. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தால் எங்கே போனாலும் வாழலாம். அவர் எடுத்த முடிவு வந்து தவறு. எதுக்காக சொல்கிறீங்க? அவர் வந்து புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அமைச்சராக இருந்து வந்தார். புரட்சி தலைவர் இருக்கும்போது நல்லா சம்பாரித்து நல்லா வீடு வாசலோட நல்லா இருந்தார். இப்பொழுது அம்மா இருக்கும்போதும் மந்திரி பதவியில் இருந்தார். இப்பொழுது எடப்பாடி இருக்கும்போதும் மந்திரி பதவியில் இருந்தார். இப்போ வந்து அவர் முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். அதனால் செங்கோட்டையன் ஆசைப்படுறதுனால எடப்பாடி அவர் என்ன சொன்னார், என் தலைமையில் தான் நடக்குது, என் பேச்சு தான் நீங்கள் கேட்கணும், நான் சொல்கிறபடி நீங்கள் போனீங்கன்னா நம்ம கட்சி வளர்க்கலாம், நம்ம மறுபடியும் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு பிடிக்கல. இல்லையே, செங்கோட்டையன் என்ன சொன்னார், நான் எல்லா நபரும் ஒன்று இணைச்சேன்னா மீண்டும் ஆட்சியை பிடிச்சிடலான்னு தானே அவரோட எண்ணம். இதுக்கு வந்து எடப்பாடி இருந்தால் ஒத்துக்கலையே. இல்லை, எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கணும். இவங்க உள்குழப்பத்தில் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடியை வச்சு நம்ம முதலமைச்சராக வரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க.
அந்த யார் அந்த 3 பேர்? நம்ம ஓபிஎஸ் அவர்களையும் இருக்கிறாரு, ஆ. அது நம்ம செங்கோட்டையனும் இருக்கிறாரு. சசிகலா என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக ஒன்றா இருக்கணும் தான் சொல்கிறாங்க. இவங்க வந்து நான் முதலமைச்சரா நீ முதலமைச்சரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள போட்டி போட்டு இப்போ கட்சி தாவறாங்க, அவ்வளோதான். இப்போ கட்சி தாவிட்டாரு. இது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு தானே? இல்லை, இழப்பு கிடையாது. இவங்க போனால் இன்னும் ஒரு 10 தொண்டை சேர்றான் அதிமுகவில். இது எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, அதனால அந்த கட்சி அழியாது. இருந்தாலும் செங்கோட்டையன் வந்து ஒரு வலிமை மிக்க தலைவர் கிடையாது. அவர் வந்து அரசியலேருந்து ஓய்வு பெற நிலைக்கு வந்துட்டாரு. இப்போ உங்கள்கிட்ட இணைஞ்சா அது எப்படி வந்து சாதகம்னு சொல்கிறீங்க? சின்ன சின்ன கட்சியாக இருந்தாலும் அதுவும் எங்களுக்கு பெரிய கூட்டணியாக தான் வரும். இவங்க மட்டும் இல்லை, இன்னும் பெரிய பெரிய தலைவர் எங்கள் கூட்டத்தில் இணைவாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ என்ன பெரிய பெரிய தலையை தூக்குறதுக்கு டிவிக்கே தயாராக இருக்குது. கண்டிப்பாக எந்த கட்சியிலேருந்து தூக்க போகிறீங்க அடுத்து? எல்லா கட்சியிலேருந்தும், டிஎம்கே இருந்தாலும் ஏடிஎம்கே இருந்தாலும் எதுல இருந்தாலும் சரி, இந்த கூட்டத்தில் சேர்றன்னு நினைக்கிறவங்க யாருனாலும் வந்து சேர்றது பிரச்சனையே கிடையாது. எங்கள் கூட்டத்துக்கு இன்னும் பலமே 2026 இன்னும் டிவிக்கே தான். உங்கள் தளபதி சொன்ன மாதிரி டிஎம்கே டிவிகேக்கு தான். சிங்கத்துக்கு வயசானாலும் அதோட கர்ஜனை குறையாது இல்லை, அந்த மாதிரி தான் அவருக்கு அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவருக்கு அந்த மவுசு இருக்குது. அவரோட ஆதரவாளர்கள் அவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் டிவிகேக்கே வெற்றி பெறுது அப்படின்னா அந்த வெற்றியை வந்து செங்கோட்டையனை சாருமா இல்லைன்னா தலைவர் விஜயை சாருமா? விஜயோட ஃபேன்ஸும் போடுவாங்க, அவரோட ஆதரவாளர்கள் இருப்பார். ஏன்னா இத்தனை வருஷம் அவர் எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 8 வருஷத்துக்கு மேலே எம்எல்ஏவாக அங்கே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தெரியல, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அப்படி இருக்கல அந்த மக்களுக்கு அவர் பண்ணியிருப்பார், பண்ணாமல் ஒரு சப்போர்ட்டில் வரமாட்டார். அதனால் பார்ப்போம், பார்த்தா தான் மக்களோட தீர்மானம் என்னன்னு தெரியும். தொடர்ந்து விஜய் வந்து ப்ரெஸ் மீட்டை தவிர்த்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு கூட பாருங்க, இந்த பக்கம் புஷியானது, இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா, நடுவில் வந்து செங்கோட்டையன் இருக்காரு. ஏன் விஜய் உட்காரலாம்ல ப்ரெஸ் மீட்டில்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள், அவர் சந்திப்பார் விரைவில். அப்போ இதனாலே தெரியுது விஜய்க்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது செய்தியாளர் சந்திக்கிறதுக்கு. பயமா? அப்படியெல்லாம் இல்லை, எங்கள் தளபதிக்கு. அவர் வருவார், பேசுவார், கண்டிப்பாக பொறுமையாக இருந்து பார்ப்போம் அரசியல் என்ன நடக்குதுன்னு. எதையுமே நம்ம பண்ண முடியாதுல, எதிர்பார்க்க முடியாது. எது வேணுமா திருப்பம் நடக்கலாம். இப்போ செங்கோட்டையனால உங்களுக்கு பலன்னு சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக, அது உண்மை தான். எல்லாரும் ஒத்துக்கிற வேண்டியதுதான். சேவை பண்ண முடியும்னு இல்லை, அதாவது அவருடைய தன்னுடைய அனுபவத்தை அவருடைய கட்சிக்கு சொல்ல முடியும். அதனால் அந்த கட்சிக்காரங்கள் செய்யக்கூடிய செயல், இப்போ ஏற்கனவே கரூரில் நடந்தது, அந்த மாதிரி விபத்துகள் நடக்காமல் இருக்கலாம், அல்லது மக்கள்கிட்ட அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகிறது நம்ம இந்த கட்சி, அதை பற்றி அவர் சொல்லலாம். ஆனால் அவர் எடுத்த முடிவு சரியானது அல்ல, அவ்வளோதான் என்னுடைய கருத்து. அது ஏன்னா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் கட்சியில் பழமை வாய்ந்த ஒரு நபர், எல்லா அரசியல் நுணுக்கங்களும் தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு நபர் வந்து ஏடிஎம்க்கு வந்து இழக்குதுன்னா நிச்சயமாக ஒரு பாதகமாக இருக்கும். இது வந்து டிவிக்கே தனக்கான சாதகமாக பயன்படுத்திக்க தானே போகிறாங்க வர எலெக்ஷனில். இவங்க சாதகமாக இருந்தாலும் தொண்டருங்க ரெட்டாலைனா ரெட்டாலை, எம்ஜிஆர்னா எம்ஜிஆர், அம்மானா அம்மா, அதுக்காக தான் தொண்டருங்க இருக்கிறாங்க. நீ போனாலும் உன் பின்னால் 10 தொண்டர் வரப்போகிறது கிடையாது. அது ஏடிஎம்கே தான். அவர் போனது சரின்னு சொல்கிறீங்க? ஆமாம், நீ கட்சியை காட்டி கொடுக்குறவங்க இருக்கக்கூடாது. தான் அந்த கட்சியில் அவமானம், அதாவது அவங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டுருச்சு, அதனால தான் அந்த கட்சியை விட்டு வேணான்னு போகிறாருல. மட்டும் அவமானம் இங்கே அவமானம் போகாதா? இந்த திட்ட போகிறீங்களுக்கு அவமானம் போகாதாண்ணா? அவமானம் போகாதான்னு கேட்குறேன். உன் வயசுக்கு போகும். என் வயசு உன் வயசு ஒன்றா இல்லை? சரி, உன் வயசு உள்ள ஆளு கூட போனால் தான் கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் வயசு இல்லாத ஆளுக்கிட்ட போயிட்டு நீங்கள் எதை வச்சு போவீங்க? அந்த இடத்துல போய் ஜெயிச்சிட்டுனா பரவாயில்லைங்க, தோத்துட்டு என்ன பண்ணுவீங்க? மிகப்பெரிய அவமானம். அது அப்போதோட போகாத இருக்கலாம்ல. அதுதான் சொல்கிறேன், மக்களுக்கு நல்லது சேர்த்து யார் ஒன்றாலும் வரலாம், தப்பு கிடையாது. நீ வரலாம், நான் வரலாம், இந்த நாட்டில் எல்லாருக்கும் உரிமை உண்டு, வரக்கூடாதுன்னு சொல்ல. நீ பெரிய அரசியல்வாதி, நீ போகலாமா? இதை தான் கேள்வி. நிச்சயமா அவர் எடுத்த முடிவு தவறுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா எதுக்கு தெரியுமா சொல்கிறேன், இப்போது ஜெயிச்சிட்டா கூட வச்சுக்க, இப்போ யார் அவர் அரசியல்வாதி, நீ அரசியல்வாதியா? அவர் சொல்கிறதா நீ கேட்கணும். கண்டிப்பாக. யார் விஜய் சொல்கிறதா நீ கேட்கணும். நீ சொல்கிறத அவர் கேட்பாரா? கேட்கவே மாட்டார். தலைமைங்க, நான் என்ன சொல்கிறேன் அதை கேட்பேன். அப்போ என்ன ஆச்சு? அப்போ அவருக்கு மீண்டும் ஒரு அவமானம் தான் ஏற்படும். இதுதான் உண்மை. அது இப்போது சின்ன பிள்ளை வளர்கிறதுக்கும் நீ எத்தனையோ இது பார்த்துட்டு அரசியல் பார்த்துட்ட, அது போகக்கூடாது, தவறான செயல் அது. சரி, மிக்க நன்றி. ஆமாம், இதுதான் என்னுடைய கருத்து, இதுதான் உண்மை. அவருக்கு நான் இது பண்ணது, அதாவது யாருக்கும் இது கிடையாது, கட்டளை கிடையாது. ஆனால் அவர் வயசுக்கு போன தவறு.
நினைச்சிருந்தா திமுக பக்கம் போயிருக்கலாமே. ஏன்னா டிவிகேவோட பலம் வாய்ந்த ஒரு கட்சி டிஎம்கே பக்கம் போயிருக்கலாம்ல. அதில் அவர் போனார்னா அவர் செல்லா காசு ஆகிடுவார். எந்த விதத்துல? எல்லாருமே அப்படி தான். எந்த ஒரு கட்சி இப்போ இருக்கிற எல்லாருமே 10 எம்எல்ஏக்கள் அதிமுக சார்ந்தவங்க தான். இதில் வந்து வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த பழைய ஆளுங்க யாரும் கிடையாது. எல்லாமே அதிமுக சார்ந்தவங்க தான் அதில். அதனால் இது வந்து மக்களுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த 5 வருஷம் என்ன இருக்குது, விலைவாசி ஏறி இருக்குது. ஸோ பஸ்ஸு நிற்கிறோம், பஸ்ஸு வரல. ட்ரெயின் போனால் கூட்டம், அதில் மக்களுக்கு எதுவும் கிடைக்கல. மக்களுக்காக எதுவும் நடக்கலை. இப்போ இவர் போய் என்ன பண்ண போகிறாரு? அதே தான் நடக்க போகுது. 10ஓட 11. ஆமாம், 10ஓட 11, அதோட இது ஒன்று. யாருக்கும் சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை. அவங்களுக்கு தான் சாதகம். தன்னை வளர்த்து கொள்ள போகிறாங்களே தவிர பொதுமக்கள் ரோட்டில் நிற்கிறோம், எல்லாம் நின்று தான் இருக்கும். மழையில் நிற்கிறதுக்கு இடம் இல்லாத குழந்தைங்க நிற்குது. அதுக்கு எந்த ஒரு அரசரோ ஒரு அரசு அதிகாரியோ வந்து பார்க்குறது கிடையாது. ஒரு 6 மணிக்கு பேருந்து வருதா, அந்த எந்த அதிகாரி கிடையாது. ஒரு சரியாக போகுதா, அதுக்காக எந்த அதிகாரி கிடையாது. இவங்க போனாலும் போகாட்டாலும் மக்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. மக்களுக்கு சேவை செய்ய போல, தன்னோட வளர்ச்சிக்காக போயிருக்காரு. கண்டிப்பாக இது 100க்கு 100 உண்மை. அதுதான் எல்லாருக்கும் வந்து அதே தான். மக்களுக்காக யாருமே இல்லைங்க. இப்போ நிற்கிறோம், அதை அரை மணி நேரம் நிற்கிறோம், பேருந்து வரல. இதை யாருக்கிட்ட போய் சொல்கிறது? இதுதான் நடக்க போகுது. தேர்தல் மக்கள் வந்து மனம் திருந்தணும். முதல்ல இந்த இலவசங்களை மக்கள் நிறுத்தணும். அப்போ தான் இந்த நாடு உருப்படும். எல்லாம் உருப்படாது. ஏன் இலவசம் ஏன் நிப்பாட்டணும்? இன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபாய் கொடுத்து போகிறதுக்கு சிரமப்படக்கூடிய எத்தனை நபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இலவச பஸ் கொடுத்துருக்காங்க. இலவசத்தை நுப்பாட்டிட்டா நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருமா? அடையும். எப்படி? நிச்சயமாக அடையும். இலவசம் கொடுக்குறவங்க எல்லாருக்கிட்டையும் பணம். தமிழ்நாட்டில் யாரும் இல்லை 10 ரூபா கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்குறான். இருங்க, நம்ம வந்து டவுன்ல நிக்கிறோம், கிராம பகுதியில நம்ம பார்க்கணும். கிராமங்கள் நீங்கள் போயிருக்கீங்களா? சரியான சாலை வசதி இல்லாம எத்தனை கிராமங்கள் இருக்குல்ல. கிராமங்கள் நெல்கள் எவ்வளோ நெல் மூட்டையில் நடுவு தெரியுங்களா? நான் போன மாதம் போயிட்டு வந்தேன். ஒரு 100 மூட்டை நெல்லில் அப்படியே வளர்ந்து போயிடுச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அதை முதல்ல பார்க்க சொல்லுங்கள். இலவசங்களை நிறுத்திட்டு நெல் மூட்டைகள் அடுக்கிறதுக்கு அங்கே சொல்லுங்கள். உழவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. தக்காளி 80 ரூபா விற்குது. அவங்க உழவனுக்கு போய் பாருங்க. அங்கே மக்களுக்கு நீங்கள் இலவசங்களை இன்றைக்கி நிற்கிறாங்களோ அன்றைக்கி தான் இந்த தமிழ்நாடு உருப்படும், இந்தியாவும் உருப்படும். இல்லை உருப்படாது. ஆமாம், முக்கியமாக சொல்கிறேன், இலவசங்களாக தான் மக்கள் கெட்டு போயிடுச்சு. ஒரு இலவசங்கள் 100 ரூபா கொடுக்குறான்னு சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி வீட்டு வாடகை எவ்வளோ இருக்குது, பால் எவ்வளோ இருக்குது, காய்கறி என்ன விலை விற்குது, இன்றைக்கி ஒரு தக்காளி என்ன விலை விற்குது, அன்றாட பொருள் எடுத்துங்க. அதை எங்கே போய் வாங்குவாங்க மக்கள்? நீங்கள் கூட 1000 ரூபாயில் முடிச்சிடுமா? அது நிச்சயமாக முடியாது, முடியவே முடியாதுங்க. நீங்கள் இலவசங்களை நிறுத்திட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்றாட பொருட்களை தக்காளி ஒரு 30 ரூபா 20 ரூபா, வெங்காயம், இந்த பொருட்களை கொடுத்தாலே மக்கள் நல்லா சுபிட்சமாக இருப்பாங்க. ஏற்றத்தோட வந்திருக்காது. ஒரு ஏழையாக தான் இருக்கான். எவன் பணக்காரனாக இருக்கான்? பணக்காரனாக தான் ஆகிட்டு இருக்கான். அரசியல்வாதி எவ்வளோ பேர் என்ன இருக்கான்? அதனால் வந்து இலவசங்களை என்றைக்கு நிறுத்துகிறாங்களோ அன்றைக்கி தான் நாடு உருப்படும். 2026 தேர்தலில் இவர் இணைஞ்சதை எப்படி வந்து டிவிக்கே சாதகமாக பயன்படுத்திக்கும்? டிவிகேக்கு வந்து ஒரு திறமை இல்லாத கட்சி. எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடியது கிடையாது. ஜெயலலிதா கொடநாட்டில் இருந்துக்கின்னு எப்படி அறிவிப்பாங்களோ அதை மாதிரி இவர் உள்ளே இருந்துக்கின்னு தான் அறிவிப்பாரே தவிர மக்கள் மத்தியில் வரமாட்டார். புரியுதா? சனிக்கிழமைனா வருவார். இது ஷூட்டிங் பிளேஸ் இல்லை, இது ஒரு பொது இயக்கம். தொண்டை வந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக காலடி படணும். அது இவருக்கு அந்த திறமை கிடையாது. ஏதோ ஒன்று அவர் இன்கம் டேக்ஸில் இதில் மாட்டிக்கினார். பிஜேபி பக்கம் சொல்லி செய்கிறாருன்னு என் கணிப்பு. அப்போது அவர் இணைஞ்சதுக்கான முக்கிய காரணம் பிஜேபி தான் சொல்ல வரீங்களா? பிஜேபியால் தான். இப்போ அவர் இடி அவர் வீட்டுக்கு ரேடு போச்சு. ரேடு போன பிறகு இவர் கட்சின்னு வந்தார். அவர் உண்மையிலேயே கட்சி ஆரம்பித்து வரணும்னா பரவாயில்ல. யாரும் வந்தவொடனே முதலமைச்சர் ஆக முடியாது. திமுகவே 49 ஆரம்பித்து அத்தனை வருஷம் பொறுத்து தான் 67 ஆட்சிக்கு வர முடிஞ்சது. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்தார். அவர் அந்த கட்சியில் இருந்து வந்ததுனால அவர் வந்தார். மீதி பேர் போன காங்கிரஸை வர முடியல. அப்படி இருந்துச்சு. இவர் வந்தது முதல்வர்ன்றது இல்லை. அந்த ஈடியில் மாட்டினதுனால அமித்ஷா சொல்கிறத கேட்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு வந்துடுச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஜெயிப்பாரா தோப்பாரா? ஏங்க, திமுக தவிர வேறு யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. இன்றைக்கி வலுவான கூட்டணி. இப்போ எடுத்துங்க, நீங்கள் 4 பேர் இருக்கிறீங்க, நான் ஒருத்தன். நம்ம சண்டை போட்டால் யார் ஜெயிப்பா? நான் ஜெயிப்பேனான்னு எப்படி கேட்குறீங்க? 4 பேர் தான் ஜெயிப்போம். அப்போ அது தெரியுது இல்லை? அப்போ 13 கூட்டணி உள்ளவங்க ஜெயிப்பாங்களா? ஒன்றுமே இல்லை. அட்ரஸ் இல்லை. எவ்வளோ வாக்கு உரிமை இருக்குதுன்னே தெரியாது. அவர் எப்படி சொல்ல முடியும்?
நீ ஒரு கடுமையா போட்டி இருக்கு இந்த தேர்தல்ல. கடுமையான போட்டியே கிடையாதுங்க. அவங்க பிம்பத்தை உருவாக்குறாங்க. பிஜேபி இங்கே ஒன்றும் செல்லாத காசு. இப்போ ஏடிஎம்கேவை பாதி காலி பண்ணிட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிஜேபி பண்ணிட்டாங்க. இப்போ பிஜேபி இவங்களும் வர முடியாது. 2வது இடத்துக்கு தான் வர முடியும். இவங்க மத்தியில் ஆட்சி இருக்கிறதுனால, அதிகாரம் இருக்கிறதுனால விஜய் விஜய்ன்றாங்க. விஜய்க்கு என்ன ஒர்த்து இருக்கு? மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. ஏங்க கூட்டம் யார் வேணா வர, நடிகர்னா கூட்டம் வருங்க. எம்ஜிஆருக்கு வராத கூட்டமாங்க? சிவாஜிக்கு வராத கூட்டமா? ஏன் எம்ஜிஆர் ஜெயிச்சா சிவாஜி தோத்தாரு? உங்கள் வார்த்தைக்கே வர, அதுக்கு பதில் சொல்லுங்க. நிறைய சேவை பண்ணாரு. யாரு? எம்ஜிஆர் சேவை பண்ணாரு. சிவாஜி அந்த அளவுக்கு பண்ணல. மக்கள் மத்தியில பிரபலம் அடையல. அது அப்போ விஜய் வந்து அந்த எதில் இருந்தார்? சினிமா துறையில் யாருக்கு நன்மையை செய்தார்? யாருக்கும் பண்ணலங்கிறீங்களா? ஆமாம். அவங்க இதில் நலஞ்ச சமூகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, யாருக்கும் செய்யல. சரி, நடிகர் சங்கம் வந்தது, அதுக்கு என்ன பண்ணார்? எம்ஜிஆர் பண்ணார், சிவாஜி பண்ணார், விஜயகாந்த் பண்ணார், சரத்குமார் பண்ணார். இதெல்லாம் அவங்களால முடிஞ்சுது. அது நல்லது கெட்டதுன்றது வேணாம். ஆனால் நீ என்ன பண்ண? எதுவுமே பண்ணலை. நான் வந்ததை முதல்ல. சரி, 2வது திமுகவில் அண்ணா காலத்திலேருந்து கலைஞர்லேருந்து ஸ்டாலின் வரைக்கும் நன்மை செய்து தான் வந்தது. அதே மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா நன்மை செய்து தான் வந்தாங்க. நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லு. நான் நல்லதை செய்வேன். எப்படி செய்ய? முதல்ல உன் குடும்பத்தை வச்சுருக்க முடியுதா? உன் குடும்பத்தில் யோகியமாக இல்லை, குடும்பத்தை விட்டுட்ட. ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்தையே உன்னால குடும்பம் நடத்த முடியல. நீ எப்படி தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவ? பொறுத்திருந்து பார்ப்போம் ஐயா. ஒருவேளை 2026 விஜய்க்கு சாதகமா பாதகமா அமையுமான்னு. நீ வந்தாலும் வருமே தவிர இந்த மாற்று கருத்தை நீங்கள் சொல்கிறதே தவறு. சுனாமி வந்துடும் திடீர்னு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன வந்ததுன்னா அடுத்தது வரும். எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நீ எந்த ஆதாரமும் இல்லையே. இப்போ உங்களுக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாது. எனக்கு ஆட்டோ ஓட்டி 47 வருஷம் ஆகுது. நீ ஆட்டோ ஓட்டுனா ஓட்டிடுவா? வந்த பேர் ஓட்டுவேன், ஓட்டுனா கவுந்துருமே. இப்படி அதுதான் விஜய். ஓட்டுனா கவுந்துரும் பற்றியா? அரசியல் இங்கே வந்து திராவிட இயக்கத்தை தவிர யாரும் வர முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி. அப்படி வரணுன்னா காங்கிரஸை வந்துருக்கும். அந்த காங்கிரஸ் வர்றதுக்கு தான் எம்ஜிஆரை பிரித்து ஒரு இழுத்தாங்க இந்திரா காந்தி அம்மா. ஆளாளப்பட்ட இந்திரா காந்தி அம்மா. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. பாகிஸ்தானை பிரித்து வங்கதேசத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. கிரேட் லீடர் யார்? இந்திரா காந்தி அம்மா. நீ வந்து அமெரிக்கா உன்னை 52 முறை சொல்கிறான் என்னால் தான் நின்றுது பாகிஸ்தான் போருன்னு. வெக்கமான சூடு சொன்ன இல்லாத வாய மூடின்னு ஒரு பதில் சொன்னாரா? பாகிஸ்தான்னா பாஜக சீரும், சைனானா கம்முன்னு இருக்கும். இல்லைங்க, அது இருக்கட்டும். சைனா கூட எவ்வளோ பிடிச்சிருக்கான். உன்னுடைய ஆளுமை எங்கே போச்சு? இந்தியாவுடைய ஆளுமை. அப்போ இந்திரா காந்தி பொம்பளை தானே, அவங்களுக்கு ஆளுமை எப்படி வந்தது? பாப்பையா, உங்களோட ஆதங்கம் நிறைய இருக்கு. 2026 விஜயோட நிலைப்பாடு பார்க்கலாம். உள்ளதை கேளுங்க. நம்ம யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம், வரலாம். வந்து தன்னுடைய உழைப்பும் தன்னுடைய திறமையும் மக்கள் மத்தியில் சொல்லி செய்து போராட்டத்தை பண்ணி சிறைக்கு போய் எல்லாம் வந்து அடிபட்டால் தான் ஒரு இயக்கத்தை உருவாக்கி காப்பாற்ற முடியும். நிச்சயமாயா, பார்க்கலாம். பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். 41 பேர் செத்தாங்க. முதலமைச்சர் என்ன சொன்னார்? ஆக்சிடென்ட்னார். நீங்கள் என்ன பண்ணீங்க? திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம். நீங்கள் எதுக்கு அதை சொன்னீங்க தெரியுமா? ராஜீவ்காந்தி சாவ சொல்ல திமுக பேரில் மூப்பனாரம் வாழப்பாடியம் போட்ட ஒரு பிளான் திமுக தோற்றுது. அதே பாணியை மோடியும் விஜய் எல்லாம் சேர்ந்து சதி பண்ணி தான் இந்த வார்த்தையை வச்சுது. சரி, இன்னொன்றும் கேட்குறேன். இவர் ஆட்சிக்கு நீ வந்துட்ட, கட்சிக்கு வந்து எதுவுமே பண்ணலை. உனக்கு எதுக்கு சிறப்பு பாதுகாப்பு படம் ஏன் கொடுக்கணும்? உனக்கு தனி விமானம் எதுக்கு கொடுக்குறாங்க? எல்லாமே ஒரு பயம் ஒன்று வருதான். பயம் இல்லைங்க, மோடி சொல்றதை கேட்கறதுக்கு தான் இவ்வளவும் செய்தது. மகாராஷ்டிராவில் சரத்பவர் ஊழல் செய்தார், பெரிய அநியாயம் பண்ணுற, உள்ளே போடணும் பேசி இடியை போடுறீங்க. அதுலேருந்து ஒருத்தரை பிரித்து வந்த உடனே அவர் ஊழல்வாதி இல்லை, அவர் துணை முதல்வரை எப்படி கொடுத்தார்? அரசியல் நாடகம் இல்லை. பிஜேபி மாதிரி பச்சோந்தி உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. சாதகன்ற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. அது
எல்லாம் தெரிஞ்சு இப்போ எங்களுக்கு சிலது தெரியாது. நீங்கள் இந்த துறையில் இருக்கிறீங்க, எல்லாம் தெரியும், A to Z தெரியும். நீங்களே விஜய்னு எப்படி சொல்லுவீங்க? பாப்போம்யா, பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். நிச்சயமா நிச்சயமா. நன்றியா.